என்ன, தான் சொல்கிறது யாரோ கேட்டால் போதும், அவ்வளோதானே. அதை பசங்கள்லாம் மகா கில்லாடி. தப்பு பண்ணிட்டு தான் சரிம்மா, சரிப்பா, சாரிம்மா, திருப்பியாக தான் பண்ண போகிறது. ஸ்கூலில் டீச்சர் ஒழுங்காக இருப்பேன், ஒழுங்காக இருக்கேன், அவ்வளோதானே. ரொம்பலாம் அலட்டிக்காதீங்க. மனுஷாக்கிட்ட வாழ கற்றுக்கணும், நடிக்க கற்றுக்கோங்கன்னா சும்மா பேசி சண்டை வளைச்சு அது திருப்பியும் பெருசு பண்ணி அப்புறம் அது மனசுக்குள்ளே ஏற்றிண்டாவா அந்த வார்த்தையை சொன்னால் நான் இந்த வார்த்தையை சொன்னேன், இப்படி ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுத்துன்னு போகக்கூடாது. கடற்கடன் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அடுத்து பக்தி பண்ணணும், நாமஜபம், அதுதான் முக்கியம். இன்றைக்கி இந்த வேலையை முடித்தோமா, இந்த சண்டையை முடித்தோமா, பக்தி பண்ணோமா, நாமஜபம் பண்ணோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா, பாண்டனோட வாழ்ந்தோமா, அப்படியே போனோமா, அவ்வளோதான். எழுந்தால் திருப்பி வாழ்ந்துக்கலாம், அவ்வளோதான். இன்றைக்கி பொழுது தூங்குகிறோம், என்னடா நான் பாண்டுறேங்க, அவ்வளோதான். காத்தால எழுப்பினா எழுந்துக்கிறேன், இல்லையா அவங்க கூட இருக்கேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படி சிம்பிளாக வாழ்ந்துட்டு போயிடுங்க. மனசளவில் மனசில் சிம்பிளாக இருந்துட்டேன்னா ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம். ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. கணவன்கிட்டையும் சரி, மனைவிக்கிட்டையும் சரி, பிள்ளைகள்கிட்டையும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டையும் சரி, யார்கிட்டையும் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. சாதாரணமாக இது இவ்வளவு தான் அப்படின்னு வாழ்ந்துட்டு போயிடுங்க. தெருநாய் குறைக்கும், மீனை பூனை அழகாக பால் திருடி குடிக்கும், இவ்வளோதான். அந்த மாதிரி மனிதர்கள்னு போயிடுங்க. ஹிருதயத்தில் பகவானை வச்சுண்டு நிம்மதியாக இருக்கும். இந்த சேனாநாவிதர் அந்த மாதிரி அழகாக எப்பொழுதும் பசனை பண்ணிட்டு இருப்பார். மனசுக்குள்ள முடி வெட்டுற வேலை அவருக்கு. அழகாக முடியெல்லாம் வெட்டுவார். யாருக்கு முடி வெட்டினாலும் பாண்டரங்கனுக்கு நினச்சிப்பார். அது ஒரு மனோபாவம். நிஜமாவே கிருஷ்ணனுக்கெல்லாம் முடி வெட்டிருக்கா. இந்த கிருஷ்ணன் அழகாக 11 வயசு ஆன பிறகு மதுராவுக்கு வந்துவிடுறான் பகவான். பள்ளிக்கூடமே போகலை, சும்மா மாடு மேய்ச்சின்னு அலைஞ்சிட்டு இருந்த பையன். ஒருவேளை நம்ம பசங்கள்லாம் 11 வயசுக்கு மாடு மேய்ச்சா ஒழுங்காக இருக்குமோ தெரியல. எல்லாத்தையும் இந்த எல்கேஜி ப்ரீகேஜி 40,000 50,000 ரூபாய் கொடுத்து சேர்த்ததுனாலே உருப்பட மாட்டேங்கிறதுகள். 11 வயசு வரைக்கும் மாடு மேய்ச்சான்னா ஒருவேளை படிப்பு மேலே அக்கறை வந்து அம்மா ஒழுங்காக படிக்குமோ என்னமோ தெரியல. நிஜமாவே ஆச்சரியமாக இருக்குது. இது கஷ்டப்பட்டு யூனிஃபார்மை கொடுத்து காலைல ஷூவை போட்டு வாயில் சாப்பாடை திணிச்சு எல்லாம் பண்ணால் கடைசியில் ஸ்கூலில் சரியில்லை, டீச்சர் சரியில்லை. பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது நாளைக்கு லீவாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு. ஐயோ ஞாயிற்றுக்கிழமை லீவு விடுறாலே, காலேஜ் போனால் நல்லா இருக்குமே, ஸ்கூல் போனால் நல்லா இருக்குமேன்னு கேட்கறதுக்கு ஒரு குழந்தை. அன்றைக்கி என் பிள்ளை சொல்கிறான், 10 நாள் லீவு விட்டுருந்தான் நவராத்திரிக்கு. லீவு முடித்து ஸ்கூல் போனேன், நாளைக்கு ஸ்கூல் உண்டுடா குழந்தை. ஓ எனக்கு ஒரு 1000 days லீவு கிடைச்சா தேவலேன்றான். 1000 நாள் லீவா? படிக்கிறது ப்ரீகேஜி எல்கேஜி படிப்பே கிடையாது. அங்கே போய் சும்மா ஜாலியாக விளையாடிட்டு வரணும். நான் சொன்னேன் அதுக்கு நீ ரிசைன் பண்ணிட்டு ஸ்கூலை. 1000 நாள் லீவுனா ரிசைன் தான் பண்ணணும். 1000 நாள் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகிடுறது. நான் சொன்னேன் நீ படிக்க ஆரம்பிச்சா இன்னும் 3 வருஷம் ஆகிடும், அதுக்குள்ள 3 வருஷம் லீவு கேட்குறியாடா அன்னை குழந்தைய. மனசுல பாவம். இந்த கிருஷ்ணன் அழகாக மாடு மேய்ச்சிட்டு இருந்தாலும் வசுதேவர் என்ன பண்ணார், மதுராவுக்கு வந்தோடனே கண்ணனை பாடசாலைக்கு அனுப்புகிறார். மொட்டையெல்லாம் அடித்து உச்சி குடுமி வச்சுன்னு போகிறான் கண்ணன். அப்போ அந்த மொட்டையை அடிச்சுவேன் அந்த நாவிதர் பாக்யவான் தானே. கிருஷ்ணனுக்கு முடி வெட்டி விட்டுவாங்க. 11 வயசு வரைக்கும் பிருந்தாவனத்தில் முடி வெட்டி விடுறவா வந்திருப்பாளே, நான் தலையை குனிடா, யாருக்கும் தலை வணங்கா முடி. கிருஷ்ணா தலையை குனி, இப்படி திருப்பு இப்படி திருப்பு. ஒரு பழைய சினிமா பாட்டு உண்டு, சில பேர் தெரியுமா தெரியாதான் தெரியாது. ஒரு நாவிதர் பாடுவார், நாங்கள் மன்னரும் இல்லை மந்திரியும் இல்லை சொல்லாமல் தலையை சாய்க்கிறோம். சத்தியம். இங்கெல்லாம் தலை நிமிர்ந்து நிற்கிறோம்ல, இந்த பார்பர் ஷாப் முடி வெட்டிக்க போனோம்னா அவர் சொன்னார்னா இப்படி தான் ரொம்ப மரியாதையாக இருப்போம். கோச்சிக்க மாட்டோம், திட்ட மாட்டோம், முகத்தை உருன்னு காட்ட மாட்டோம். ஏன்னா கழுத்தில் கத்தி, இங்கே கத்தி இங்கே கத்தி. கோச்சிங் இப்படி கேட்டால் காது போயிடும், இப்படி போனால் கழுத்து போயிடும். ரொம்ப மரியாதை. பேர்பட்ட அகம்பாவி கூட யார்கிட்ட மரியாதையாக இருப்பாரோ நாவிதர்கிட்ட வாயை மூடி வாழை சுருட்டின்னு இருப்போம் எல்லாரும். அவர்கிட்ட யாரும் சண்டையும் போட மாட்டேன். ஏன்னா ஏடா கூடமாக முடி வெட்டினா அழகு போயிடும், ரொம்ப கஷ்டம். மொட்டையடிக்கும் போது கோச்சிக்கவே கூடாது. 4 வழித்தார் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். தலையில் 1/2 கிலோ சந்தனம் வச்சா கூட அந்த வலியும் எரிச்சலும் போகாது. நிஜமாவே பாக்கியம். ராமனுக்கு முடி வெட்டினவர், கிருஷ்ணனுக்கு முடி வெட்டினவர். ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு சந்நியாசம் வாங்கிக்கிறார். அவர் சந்நியாசம் வாங்கிக்கிற சமயத்தில் அவர் அப்போ நிமாயி பண்டிதராக இருக்கார். ஹரிதாஸ்னு ஒருத்தர் முடி வெற்றவர். அவரை கூப்பிட்டு வந்து இவருக்கு மொட்டை அடிப்பா சந்நியாசம் கொடுக்கணுன்ற. அப்போ அந்த ஹரிதாசர் சொல்கிறார், எவ்வளோ அழகான ரொம்ப அழகான முடி சைத்தன்ய மகாபிரபு. சுருள் சுருளாக இருக்கும், நல்ல மென்மையாக இருக்கும்.
அவர் சொல்கிறார், இந்த அழகான முடியை நான் எடுக்க மாட்டேன், மழிக்க மாட்டேன். இந்த அழகான தலையை போய் யாரும் மொட்டை அடிப்பாளா, அந்த பாபத்தை நான் பண்ண மாட்டேன்றார். இப்போ சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், நீ என் தலைக்கு மொட்டை அடித்தா உனக்கு வைகுந்தம் கிடைக்கும்ன்றார். எவ்வளோ சுலபம் பாருங்க. நம்ம கஷ்டப்பட்டு உட்காந்து ஸ்லோகம் எல்லாம் படிச்சுட்டு டெய்லி இது வேறு மனப்பாடம் பண்ணி இதுக்கு வேறு ஆளுக்கு ஒரு பேப்பரை கொடுத்து கையில் சைனை வேறு போட்டு கொடுத்து இதை வேற ஏன் பேப்பர் அது ஓன் பேப்பர் அது, எவ்வளோ கஷ்டம் பாருங்க. சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், என் தலையை மொட்டை அடித்தா உனக்கு வைகுந்தம் தரேன்றார். ஏன்னா ஸ்வயம் கிருஷ்ணஸ்வரூபம் சைத்தன்ய மகாபிரபு. அப்போ அவர் சொல்கிறார், மொட்டை அடிக்கலைன்னா எனக்கு நரகமே கிடைச்சாலும் பரவாயில்ல, இந்த தலையை மொட்டை அடிக்க மாட்டேன்றார். கடைசியில் சைத்தன்ய மகாபிரபு, அப்பா எல்லாரும் ஒத்துனுட்டா உன்னுடைய கிருபை எனக்கு வேணும்னு கை கூப்புறார். நாவிதரை பார்த்து கை கூப்புறார். உலகமே சைத்தன்ய மகாபிரபுவை பார்த்து பெரிய ஆச்சாரியன்னு கை கூப்பி, பிரபு எனக்கு நாம பிக்ஷை கொடுங்கோ அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு அந்த ஹரிதாஸ்னு பேர் அந்த பார்பர் நாவிதருக்கு, அவரை பார்த்து கை கூப்பி, பிரபு நீ கொஞ்சம் கிருபை பண்ணுப்பா, இன்னைக்கு சன்னியாசம் வாங்கிக்கணும், முக்கியமான சடங்கு தலையை மொட்டை அடிக்கிறது, நீ கிருபை பண்ணாதான் நான் சன்னியாசின்னுட்டாராம். உடனே அவர் கதறினார், சுவாமி கையெல்லாம் கூப்பாதீங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் தலைமுடிய சைத்தன்ய மகாபிரபு தலையை பிடிச்சு மொட்டை அடிக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு பார்க்கறதே பெரிய பாக்கியம், நினைக்கிறதே பெரிய பாக்கியம், அவரை தொடர்றது அதை விட பெரிய பாக்கியம். அது அவர் தலையிலே கையை வச்சு தண்ணி எல்லாம் அப்படி விட்டு நன்ன கத்தி அப்படி இப்படி இப்படிலாம் பண்ணி அழகாக அப்படி வழிச்சு விடுறார். அழுதுண்டு மொட்டை அடித்தோடனே சைத்தன்ய மகாபிரபு கேட்குறார், அவனுக்கு என்ன வேணும்னார். அவர் சொன்னார், எனக்கு ஒன்றுமே வேண்டாம், உங்கள் தலையில் மொட்டை அடித்த முடியை மட்டும் எனக்கு காணிக்கையாக கொடுத்துருங்கோன்னுட்டார். உடனே அதை சைத்தன்யமா எடுத்துக்கோன்னுட்டார். அதை மூட்டை கட்டின்றார். தன்னுடைய கத்தியெல்லாம் இருக்கு பாருங்க, அதை அப்படியே நதியில் வீசி எறிஞ்சார் கங்கையில். இனிமேல் யாருக்கும் மொட்டை அடிக்க மாட்டேன், நான் கடைசியாக கை வச்ச தலை சைத்தன்ய மகாபிரபு தான், இதுக்கு மேலே வேறு ஏன்னா ஒரு தொடும்பொழுது இவருக்கு ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு மகாமந்திரம் வருதான். அப்போ எப்பேற்பட்டவராக இருப்பார் பாருங்க சைத்தன்ய மகாபிரபு. முடிக்க அந்த பலம் இருக்குன்னா எவ்வளோ பெரிய மகாத்மான்னு பார்த்துக்கோங்க. அப்போ அந்த கங்கையில் தூக்கி போட்டுட்டார் தன்னுடைய கத்தி இதெல்லாம். இந்த முடியை மட்டும் பொட்டெல்லாம் கட்டி பத்திரமா வச்சுட்டான். இந்த திருப்பதிக்கெல்லாம் போக முடியலன்னா குழந்தையோட முடியை கட் பண்ணி வச்சுப்போம், அப்புறம் கொண்டு காணிக்கையாக கொடுக்கலான்னு. அந்த மாதிரி பத்திரமா வச்சுட்டு இருந்தார். அதை கண்ணில் ஒத்திண்டு அழறார். அதுலேயே உருகி பார்க்குறார். கடைசியில் என்ன பண்ணாருன்னா அழகாக ஒரு இடத்துல பள்ளம் தோண்டி இந்த முடியை அப்படி மேலே வச்சு முடியை உள்ளே வச்சு புதைச்சி சமாதி மாதிரி கட்டிட்டார். இன்னைக்கும் அந்த சமாதி இருக்கு, நான் பார்த்துருக்கேன். எந்த ஆலமரத்துக்கு அரச மரத்துக்கு கீழே உட்காந்துன்னு சைத்தன்ய மகாபிரபு மொட்டை அடித்தாரோ அந்த அரச மரத்துக்கு கீழே நான் உட்காந்து இப்படி தேடின ஹரிதாசர் எங்கேயாவது இருக்காரான். அவர் அந்த சமாதி கட்டினார். ஹரிநாமத்தையே ஜபிச்சுட்டு இருந்தார். சைத்தன்ய மகாபிரபுவே ஸ்மரணம் அடைஞ்சார். கொஞ்ச நாளில் மோட்சம் அடைஞ்சுட்டார். ஒரு பார்பர் நாவிதர். அப்போ இவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கும். காஞ்சி மகாபரிவாளுக்கெல்லாம் முடி வெட்டுறோம், அவ்வளோ பெரிய பாக்கியமாக இருக்கணும், சாதாரண விஷயம் இல்லையே. அந்த மாதிரி ராமனுக்கு கிருஷ்ணனுக்கு ராமச்சந்திரமூர்த்தி இந்த காட்டிலையும் மேட்லையும் அலையிறார் இல்லையா, 14 வருஷம். அது சீதா பிராட்டியை பிரிஞ்சவொடனே பகவான் சேவ் பண்ண விட்டுட்டார். கொஞ்சம் தாடியெல்லாம் வச்சுட்டு தான் வரார் அயோத்தியாவுக்குள்ள. அதுவும் அழகாக இருக்கார் ராமனுக்கு தாடியெல்லாம் வச்சுட்டு. ராமனை பார்த்தவொடனே தாடியில் பார்த்தவொடனே ஜடாமுடியெல்லாம் பார்த்தவொடனே அவரோட நாவிதர் சொல்ல, ராமா முதல்ல வா, எல்லாம் அப்புறம், முதல்ல நான் உனக்கு எல்லாம் அலங்காரம் சிக்கை அலங்காரம் பண்ணி விடுறேன்னா. ராமன் சிரிச்சார். வரும்போதே முடிவு பண்ணிட்டேன், முதல்ல உங்களுக்கு தான். உடனே போய் பகவான் ராமனுடைய முடியெல்லாம் அந்த ஜடா முடியெல்லாம் கட் பண்ணி ராமனுடைய முடியெல்லாம் அழகாக ஷேப் பண்ணி விட்டு ஷேவெல்லாம் பண்ணி விட்டு, ராஜா ராமனா ராமா அந்த ஸ்டைல் நல்லா இருக்கா பாரு அப்படின்றாங்க. இதில் புது ஸ்டைலாக இருக்குது. 14 வருஷத்தில் ஸ்டைல்லாம் மாறி போயிடுது, ஃபேஷன்லாம் மாறி போயிடுதுன்னு ராமனுக்கு சிகை அலங்காரம் பண்ணி விட்டாருன்னா அந்த நாவிதன் எப்பேற்பட்ட பாக்கியவானாக இருக்கணும். அதை பற்றி வால்மீகி பேசலை. அது மாதிரி கிருஷ்ணனுக்கு கல்யாணத்துக்கு அழகாக சிகை அலங்காரம் பண்ணுறான், அவ்வளவு வசதி. அதுபோல இந்த சேனாநாவிதர் இது எல்லாம் நினச்சிண்டு யாருக்கா முடி வெட்டுவார். பகவன் நாமத்தை சொல்லிண்டு நிஜமாவே அப்படிப்பட்டவாள்லாம் கிடைக்கிறது ஒரு பாக்கியம். நான் முடி வெட்ட போவேன் மெட்ராஸில். நான் அந்த பிள்ளைகிட்ட சொன்ன, ஒரு 20 வயசு பிள்ளை இருப்பான். அவன்கிட்ட சொன்ன, அப்பாவுக்கு வந்து நிறைய கிருஷ்ணா சொல்லுப்பா அப்படின்னு. சரி சாமி சொல்கிறேன், நான் வாரம் கிருஷ்ணர் கோவிலுக்கெல்லாம் போயின்னு இருக்கேன் அப்படின்னு. நான் போனாலே ஹரே கிருஷ்ணா சுவாமி அப்படின்னு போய் உட்காந்தானே அழகாக ஏதானு பேசிகிட்டு இருப்போம், ஏதான பக்தி விஷயம் கேட்பான்.
எனக்கு எந்த இடம் ஞாபகம் இல்லை. ஒரு தடவை எனக்கு ஒருத்தர் முடி வெட்டும் பொழுது அவருக்கு இந்த சேனாநாவிதர் சரித்திரத்தை நான் சொல்லிட்டு இருந்தேன். எந்த ஊர் எங்கே ஞாபகம் இல்லை. அவர் பாட்டுக்கு முடி வெட்ட, நான் பாட்டுக்கு. ஆனால் அந்த மாதிரி பிரச்சனை இனிமேல் எங்கேயும் பண்ண முடியாது. அவர் பாட்டுக்கு முடி வெட்டுறார், முடி வெட்டுமா நான் பாட்டுக்கு உபன்யாசம். இதே சேனாநாவிதர் சரித்திரத்தை சொல்லிட்டு சந்தோஷம். அவர் அதை கேட்டுட்டு இருந்த கண்களில் கண்ணீர். எங்கள் ஜாதியில் கூட இப்படியெல்லாம் கூட இருந்திருக்காங்களா, நான் ரொம்ப கேவலம்னு நினச்சேன், ஆனால் நிஜமாவே பெரிய பாக்கியம்னு சொன்னார். சத்தியம். பக்தி பண்ணுறவா யார் எந்த ஜாதியில் இருந்தாலும் வசதி தான். அந்த ஜாதியே மகோன்னதமானது தான், சந்தேகமே வேண்டாம். இந்த சேனாநாவிதர் அழகாக பக்தி பண்ணிட்டு நாமச்சமம் பண்ணிட்டு இந்த மாதிரி சிகை அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ரொம்ப அழகாக முடி வெட்டுவார். அதனால் அந்த ஊர் ராஜாவுக்கு இந்த சேனாநாவிதர் வாரம் போய் முடியெல்லாம் அப்படி ட்ரிம் எல்லாம் பண்ணிவிட்டு, ஷேவ் எல்லாம் பண்ணிவிட்டு, கட்டிங் எல்லாம் உண்டு சொல்கிறா இல்லையா, அத்தனையும் பண்ணிவிட்டு அழகாக பண்ணிட்டு வருவார். ராஜாவுக்கு ரொம்ப மரியாதை. இந்த சேனாநாவிதர் மேலே அனாவசியமாக பேச மாட்டார். எப்படியும் அது அண்ணா ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரின்வார். ராஜா அந்த சம்பளம் கொடுப்பார் இல்லையா முடி வெட்டினதுக்கு, ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரின்னு வாங்கிப்பார். இப்படியே வாழ்க்கை. டெய்லி எல்லாருக்கும் முடி வெட்டுவார். ஏகாதசியான விரதம் இருப்பார், நாமஜபம் பண்ணுவார். எல்லாம் கரெக்டாக என்னென்ன உண்டோ அப்படி வாழ்ந்துட்டு இருக்கார். பன்றிபுரம் போகணும், பாண்டரங்களை அனுபவிக்கணும்னு ஆசை. ஆனந்தமாக சில இடங்களில் அவர் பன்றிபுரத்திலேயே இருந்தார், அப்படியும் காண கிடைக்காது. ஆனால் எப்பொழுதும் பாண்டுரங்க ஸ்மரணை, அவ்வளோதான். மனசு பகவானிடத்தில் பூரணமாக இருக்கணும். ஒரு சந்தர்ப்பத்தில் நிறைய பாண்டுரங்க பக்தர்கள்லாம் அவள் வீட்டுக்கு வந்துட்டான். இந்த சேனாநாவிதர் அழகாக தன்னை மறந்து பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டார் பக்தாளோட சேர்ந்துண்டு. ஆனந்தமாக ஒரு பஜனை. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா दीनदयाला पांडुरंगा भक्तवत्सला पंढरीनादा दीनदयाला पांडुरंगा भक्तवत्सला पंढरीनादा அப்படியே பஜனை பண்ணிட்டு இருக்க. அந்த பஜனையில் அவருக்கு மறந்து போயிடுது. அன்னைக்கு ராஜாவுக்கு போய் முடி வெட்ட வேண்டிய நாள். நேரம் கடந்துட்டே இருக்கு. ராஜா அங்கே உட்காந்துட்டு இருக்கார், இவர் வருவார் அப்படின்னு காத்துட்டு இருக்கார். உடனே இந்த சேனாநாவிதர் மேலே பொறாம பிடிச்சு வார்ப்பா இல்லையா. எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கிறவளுக்கு தான் நம்ம மேலே பொறாமையாக இருக்கும், யாரோ ஒருத்தருக்கு பொறாமையெல்லாம் வராது. உடனே இவரோட இந்த நாவிதருக்கு கூட்டம் இருப்பா பாருங்க, அதில் சில பேருக்கெல்லாம் பொறாமல் வந்துடுது. ஏன்னா அவளுக்குலாம் ராஜாவுக்கு முடி வெட்டுற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கல. தொழிலில் போட்டி இருக்கலாம், பொறாமல் இருக்கப்படாது இல்லையா. இன்றைக்கி நிறைய பேர் பொறாமையில் தான் ஓடின்னு இருக்கா வாழ்க்கையில். எல்லாருக்கும் எல்லாமே இன்றைக்கி இருக்குது. ஆனால் அடுத்த வாழ்க்கை இருக்கிறதெல்லாம் தனக்கு வேணும்னு ஒரு பொறாமை வருது பாருங்க, அங்கே தான் மனசு நிம்மதியை விட்டுடுறது. இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது, கடைக்கடையாக டிவி இருக்குது. முக்கால்வாசி வீட்டில் ஏசி இருக்குது. நான் பார்த்துருக்கேன், எல்லா வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஒரு காலத்தில் ஊருக்கு ஒரு டிவி இருக்கும். அதெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, ஓ எங்கள் ஊரில் ஒரு மாமி இருந்தால் அவள் வீட்டில் டிவி இருக்காது. மாமி பேரே டிவி மாமின்னு நாங்கள் வச்சுட்டோம். ஞாயிற்றுக்கிழமையில ஆச்சுன்னா டிவி மாமி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு. அவள் வீட்டில் ஒரே அந்த மாமி எதை சொன்னாலும் கேட்போம், ஏன்னா அவள் டிவி பார்க்கணுன்றதுக்காக. கை கட்டி வாய் வத்தி குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாதுன்னு தான் இருந்தோம். இப்போல்லாம் வீட்டுக்கு வீடு டிவி, கடைக்கு கடை டிவி, ரூமாக டிவி. அது அடுத்த கதை. இப்படியெல்லாம் ஆகிடுத்து, ஒன்றும் குறவில்லை. ஆனால் அடுத்த வாழை பார்த்து இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும்னு பொறாமப்படுறோம் பார்த்தாலும் அங்கே தான் நிம்மதி போயிடுறது. அந்த மாதிரி இவளுக்கு பொறாமை வந்துடுத்து. நேர ராஜாவிடத்தில் போய் சொல்லிட்டார்கள், ராஜா இந்த மாதிரி பாருங்க, அவருக்கு அக்கறை கிடையாது, உங்கள் மேலே மரியாதை கிடையாது, உங்களுக்கு இன்றைக்கி முடிவெட்ட வரணும்னு ஒரு பயம் கிடையாது, அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டு பஜனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டார். என்னதான் இருந்தாலும் ராஜானா அது ஒரு அதிகாரம் உண்டு இல்லையா, இந்த ராஜச குணம் ஒன்று உண்டு. நம்ம ஊர் மந்திரி எம்எல்சி எம்எல்ஏ இதுங்களே என்ன பாடுபடுத்துறதுகள் எல்லாம் 5 வருஷம், அந்தவே கேரண்டி இல்லை. அதுக்கே இந்த பாடுபடுத்துறதுகள் எல்லாம் பதவி வந்து கொடுத்தோன்னா அது அப்படி தான். அந்த இந்திரன் முதற்கொண்டு நம்ம ஊர் ஆள் வரைக்கும் இப்படி தான் இருக்கலாம். ராஜா டக்குன்னு சுருக்குன்னு கோவம் வந்துடுத்து. என்னடா தன்னுடைய பிரஜை தன்னை மதிக்கலைன்னா தப்பு இல்லையா, அவர் நல்ல ராஜா தான். உடனே
சேவகர்களை கூப்பிட்டு இந்த சேனாநாவிதனை அப்படியே கைது பண்ணி கூட்டுண்டு வா அப்படின்னு. உடனே அவளும் கிளம்பிட்டான். ராஜா சொன்னா மீற முடியாத. போயாச்சு. அங்கே சேனாநாவிதர் நல்லா பஜனை பண்ணிட்டு இருக்கா. இந்த சேவகர்கள் இந்த பக்கம் போனார்கள். இந்த பக்கம் சேனாநாவிதர் வந்துட்டார். கையில் பெட்டியெல்லாம் எடுத்துண்டு, ராஜா மன்னிக்கணும் அப்படி கை கட்டி வாய் பொத்தி, மன்னிக்கணும் ராஜா கொஞ்சம் நேரம் ஆகிடுத்து, தப்பாக எடுத்துக்காதீங்கோ, வீட்டில் பாண்டங்க பக்தாள்லாம் வந்தால் பஜனை பண்ணிட்டு இருந்தேன், நேரம் போனது தெரியல, அவளோட ஆசீர்வாதத்தோடு தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் க்ஷவரம் எல்லாம் பண்ண வந்திருக்கேன், லேட்டானதுக்கு மன்னிச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பவ்யமானவொன்னே ராஜா சமாதானம் ஆயிட்டார். இந்த சொல்கிற விதத்திலேயே மனசில் ஒரு சமாதானம், நானே தான் ஆயிடுக. எப்பொழுதுமே நம்ம மேலே யாராவது குத்தம் சொல்லலாம், திரும்ப 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 பேசின்னு இருக்காதுங்க. திரும்ப திரும்ப பேசி தான் சண்டை வளர்றது. முடிச்சிடுங்க. நமக்கு இருக்கிற டைமே 24 மணி நேரம் தான். அதில் எவ்வளோ நேரம் தூங்குறது நீங்களே பார்த்துக்கோங்க. அப்புறம் டிவி எல்லாம் வேறு இருக்குது, அதுக்கெலாம் வேறு டைம் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்புறம் பக்கத்து வீட்டிலலாம் பேசணும். அப்புறம் கடைக்கு போகணும், பஸ்ஸுக்கு நிற்கணும், ட்ரெயினுக்கு காத்துட்டு இருக்கணும், நம்ம ஊரில் பள்ளம் தோண்டி போட்டுப்பா தாண்டி குதிக்கணும், அவ்வளோ வேலைகள் இருக்குது. இதெல்லாம் சண்டை போடுறதுலாம் ரொம்ப டைம்லாம் கொடுக்காதீங்க. டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சு விட்டு, இதனோட நமக்கு ஏதாவது வியாதி வந்துடும், அதுக்கு வைத்தியனை பார்க்கணும், அவர் ஏதாவது மருந்து கொடுப்பார், அதை வாங்கணும், இப்படி போயின்னு இருக்கு இல்லையா. அதுக்கூட யார் வீட்டில் கல்யாணம் வரும், தியானம் ஒன்று வரும், எங்கேயாவது போகணும். பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனதாகும். அவ்வளோதான். இதில் வேறு சண்டையெல்லாம் போட்டு டென்ஷன் ஆகி தலையில் கையை வச்சுட்டு உக்காந்துட்டு அதுக்கெலாம் டைமே கிடையாது. நாளைக்கு இருக்க போகிறோமோ இல்லையோ தெரியல, நாளைக்கு அந்த ஆள் இருக்காரோ நம்ம இருக்கோமோ தெரியல, ஏதோ ஓடுற வரைக்கும் ஓடுறோம், விடுங்க. கஷ்டமோ நஷ்டமோ சண்டை சச்சரவு இல்லாமல் அப்படி வாழ்க்கையை வாழ பழகிக்கோங்க. இவர் சொன்ன உடனே ராஜா சரி இனிமேல் லேட் பண்ணப்படாது, மன்னிச்சிருங்க ராஜா, இனிமேல் காலம் தவறாமல் கரெக்டாக வந்துடுறேன்னுட்டான். உடனே அழகாக எண்ணெய் எல்லாம் எடுத்து ராஜாவுக்கு அப்படி மசாஜ் பண்ணுறேன். இன்றைக்கும் நிறைய ஊரில் உண்டு. சுகமாக தூக்கம் வரும். அப்படி என்னமோ பண்ணுவா. தலையெல்லாம் கழுத்தெல்லாம் கொடுத்துட்டோம்னா, உடம்பை கொடுத்துட்டோம்னா, இங்கே ஒரு பிடி அங்கே ஒரு பிடி உடம்பெல்லாம் அப்படி பிடிச்சுட்டா நமக்கு அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்மளாம் நம்ம உடம்பு ஒன்றும் பண்ண மாட்டோம், யாராவது பண்ணிவிட்டால் தான் உண்டு. இந்த காலத்தை அப்படி தான் ஆயிடுது. அழகாக ராஜாவுக்கெல்லாம் மசாஜ் பண்ணுறா. ராஜாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். சேனாநாவிதர் நீ சாதாரணமாக எப்போ பண்ணாலுமே நல்லா இருக்கும், இன்றைக்கி அத்புதமாக இருக்குது, அமக்களமாக இருக்கா, அப்படிதான் அப்படிதான் அப்படி அந்த 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 இடம் தான், அந்த இடம் தான் அப்படி பிடிச்சி விடுறாரு. மெத்து மெத்துன்னு இருக்கான், கையெல்லாம் அழகாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. ராஜா அங்கே நல்லா இருக்கா, ராஜா இது பிடிச்சிருக்கா அப்படின்னு அழகாக ஒவ்வொரு கையெல்லாம் பிடிச்சி அப்படி நெட்டெல்லாம் உடச்சி ராஜா உடம்பெல்லாம் எண்ணெயை பூசி விட்டு கால் விரல் காலை பிடிச்சி மடியில் வச்சுட்டு நெட்டெல்லாம் உடச்சி ராஜா அப்பா ஆஹா அப்பாடா அந்த குத்தாலத்தெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி விட்டு பிடிப்பாள். இன்றைக்கி யாராவது குத்தாலம் போயாச்சுன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சான்னு கேட்பான்னு, அதுக்குன்னே அவள் காத்துட்டு இருப்பா. அந்த மாதிரி எல்லாம் கிடைக்க ராஜா அப்படி மை மறந்து உக்காந்துட்டு இருக்கார். அப்போ ஒரு எண்ணெய் கிண்ணம் இருக்குது, அந்த முன்னாடி அதை இப்படி பார்க்குற தூக்கி வாரி போடுறது. பின்னாடி சேனாநாவிதர் இல்லை, ஸ்வயம் பாண்டுரங்கன் அப்படி பிடிச்சு விடுறான். பிரபு பண்ணுவானான்னா தன் பக்தனுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் கீழே இறங்கக்கூடிய கருணா சாகரன் பாண்டுரங்கன். ராஜா தூக்கி வாரி போடுறது. அப்படி திரும்பி பார்த்தா சொல்லுங்க ராஜா, சேனாநாவிதர் நிற்கிறார். ராஜா திருப்பி எண்ணெயை பார்க்குறார். என்னைய பார்த்தா இப்போ திரும்ப சேனாநாவிதர் தெரியும். ராஜா அப்படி கண்ணெல்லாம் கசக்கி பார்க்குறார். நமக்கு தான் அப்படி தோன்றதா? சேனாநாவிதருடைய பக்தியினால் அவருக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. ஆனால் ஒரு விசேஷ அனுபவம், மனசு அப்படியே லேசாக ஆகிறது. பாண்டரங்கனை தொட்டாலே லேசாகணும்னா பாண்டரங்கன் தொட்டான்னா தலையெல்லாம் அப்படி பண்ணி விட்டு டெய்லி மசாஜ் பண்ணிக்கோங்க பாண்டரங்கன் கிட்ட. ரொம்ப டென்ஷன் ஆனால் பாண்டரங்க வா தலையை பிடிச்சி விட்டு சொல்லுங்க, சத்தியமாக சொல்கிறேன் பண்ணுவான். என்னடா அது அவனை போய் வேலை வாங்கலாமா நினைக்காதீங்க. நம்ம பாண்டரங்கன் நமக்கு பண்ணால் வேறு யாருக்கு பண்ண போகிறார்? அவருக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச வேலை, சும்மா தான் இருக்கார். யாராவது வேலை கொடுத்தா போதும்னு இருக்கார். கண்ணன் என் சேவகன் எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். சத்தியமாக வருவான். அழகா சமையல்லாம் ஹெல்ப் பண்ணுவான். ஆனால் கொஞ்சம் சமயத்தை உப்பு ஜாஸ்தி போட்டுருவான், ஜாக்கிரதை. சமயத்தை உப்பு போடாமல் பண்ணி வச்சுருவான். ஆனாலும் டேஸ்ட்டாக இருக்கும், அதுவும் சொல்லிடுறேன். அது அவனை ஒரு கூடவே வச்சுக்கோங்கன்றான். மானசீகமாக அவன் கூடவே வாழ்ந்துருங்க. அப்போ வாழ்க்கை ஹிதமாக இருக்கும். ஒவ்வொரு பொழுதும் நல்ல பொழுதாக போகும்.
அப்படியே மசாஜ் எல்லாம் பண்ணி விடுறார். அழகா முடியெல்லாம் வெட்டி விடுறார். இன்னைக்கு ராஜாக்கு அப்படியே ஆனந்தம், அப்படியே ஹாயா அப்படி பறக்கிற மாதிரி இருக்கு. இந்த கல் குடிச்சவனா அப்படி போதையில் மிதப்பால அந்த மாதிரி ராஜா ஹா ஹா. அப்போதான் நெட்டு உடைச்சிருக்காரு ராஜா. இன்னும் நெட்டு உடைய சொன்னார். இந்த சேனாநாயகர் சொல்ல இதுக்கு மேலே உடைச்சா கை விரல் தான் உடையும், நெட்டு உடையாது. ஏற்கனவே எல்லா நெட்டும் உடைச்சாச்சு. ராஜா கழுத்தை பிடிச்சி இப்படி திருப்பி அப்படி திருப்பி ராஜாவுக்கு அப்படியே என்னமோ ஒரு ஆனந்தம். அழகாக முடியெல்லாம் வெட்டி விட்டாச்சு. சேனாநாயகர் அழகாக வெந்நீர் வச்சு குளிப்பாட்டியும் விடுறார். உடம்புல அரப்பு தூள்லாம் போடலாம். இந்த காலத்தில் மறந்தே போயிடுது. இந்த அரப்பு தூள்லாம் போட்டு சீக்கா பொடியெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு ராஜாவுடைய முடியெல்லாம் அப்படி கோதி விட்டு அழகாக ராஜாவுடைய தலையெல்லாம் அப்படி தொடச்சி விட்டு அப்படி ராஜாவோட அப்படி பறக்குது. அப்படி காற்றுல டிவியில் ஷாம்புக்கு விளம்பரம் கொடுக்குறான் பாருங்க, பட்டு போன்ற மென்மை. அந்த மாதிரி அழகாக பட்டு போன்ற மென்மை. ராஜா அப்படி முடியெல்லாம் அப்படி ஸ்டைலாக அப்பா அருமையாக இருக்குது. அப்படி கண்ணாடிலாம் அப்படி பார்த்துட்டா ஜோராக இருக்க. இவர் வேற கண்ணாடி காமிச்சு நல்லா இருக்கட்டா ராஜா பாருங்கோ, இங்கே வர பின்னாடி எப்படி ட்ரிம் பண்ணியிருக்கேன் பாருங்கோ, இப்படிலாம் காட்டுறான். ரொம்ப சந்தோஷம் ராஜாவுக்கு. உடனே ரொம்ப குஷியாகி ஏ மந்திரி அப்படின்னா மந்திரி ஓடி வந்தா. என்னமோ சொன்னார், ஒரு பெரிய மூட்டையை கொண்டு ஒரு தங்க நாணய மூட்டையாக கட்டி இந்த மாதிரிலாம் அமக்களமாக யாருமே எனக்கு பண்ணதே இல்லை, ஃபர்ஸ்ட் கிளாஸ், வாரம் வாரம் வந்துடும், நீ பண்ணுறதை பார்த்தா டெய்லியே முடி வெட்டிக்கலாம் போல இருக்குன்னு ராஜா. உடனே இந்த சேனாநாயகர் சிரிச்சுட்டே சொன்னா, டெய்லி முடி வெட்டினா மொட்டையாயிடும், எப்பயாவது முடி வெட்டினா நல்லா இருக்கும். ராஜா சிரிச்சார். நல்லா ஹாஸ்யமாக ஜோக்காக தான் பேசுகிறேன். அதுக்குள்ள ராஜாவுக்கு சமயமாகிறது, ரெடி ஆகிறார். சேனாநாயகர் சரி ராஜா மன்னிச்சிருப்போம், நான் கிளம்புறேன், இனிமேல் லேட்டாக வரமாட்டேன்லாம் சொல்லிட்டு கிளம்பிட்டார். இந்த பக்கம் போனோடனே இந்த பக்கம் சேவகர்கள் சேனாநாயகரை கூட்டிட்டு வரா. அவர் அங்க நின்று பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா दीनदयाळा पांडुरंगा भक्तवत्सला पंढरीनाथा दीनदयाळा पांडुरंगा भक्तवत्सला पंढरीनाथा पांडुरंगा पंढरीनाथा पंढरीनाथा पांडुरंगा सद्गुरुनाथा पांडुरंगा सज्जन रसिका पंढरीनाथा सद्गुरुनाथा पांडुरंगा सज्जन रसिका पंढरीनाथा पांडुरंगा पंढरीनाथा पंढरीनाथा पांडुरंगा அப்படி அவர் பாட்டுக்கு தன்னை மறந்து பஜனை பண்ணிட்டு இருக்கா. சேவகர்கள் கூட்டிட்டு வந்துட்டா. ராஜா அதுக்குள்ள சபைக்கு போகிறதுக்காக ரெடி ஆகி அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வந்தார். ராஜா சேனாநாயகரை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு வந்துட்டோம் அப்படின்னா ராஜா கத்துன்னு கத்தினார். அறிவு இருக்கா அவங்களுக்கெல்லாம்? அவள்லாம் பார்த்தா இவர் தானே சொன்னா. அப்போ சொன்னவர் என்ன சொல்றது? அரெஸ்ட் பண்ணவாளுக்கு அறிவில்லைன்னா சொன்னவாளுக்கு என்ன பண்றது? என்ன ராஜா நீங்க தானே சொன்னேன். நான் அப்பா சொன்னேன், அப்புறம் தான் சேனாநாயகர் வந்துட்டாரு. இல்லையா ராஜா, நீங்கள் சொன்னோன்னே நேராக அவர் வீட்டுக்கு போகணும், நேராக அப்படியே கையோடு அரெஸ்ட் பண்ணி கூட்டுட்டு வரோம். அவர் வந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு ராஜா சொன்ன. அப்போ நான் போய் சொல்கிறேண்ணா, அதெல்லாம் பெரிய கஷ்டம். இந்த தலைவனாக இருந்துட்டான்னா அவள் சொல்கிறதான் எடுபடும். கீழே சொல்கிறான் எது சொன்னாலும் எடுபடவே எடுபடாது. அது அப்படி தான். அன்றைக்கி கூட ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் எழுதியிருந்தான். ஒரு மரத்து மேலே ஒரு பறவை பாட்டுக்கு உட்காந்து சும்மா உட்காந்துருக்கு. உடனே ஒரு முயல் பார்த்துது, அது உட்காந்துட்டுருக்கே சும்மா நானும் உட்காரேன்னு சொல்லி மரத்தடியில் கீழே வந்து அந்த முயல் தேமேன்னு உட்காந்து ஒன்றும் பண்ணாமல். கொஞ்ச நேரத்தில் நரி வந்தது, முயலை தூக்கிட்டு போயிடுச்சு. கீழே போட்டிருக்கான் தத்துவம், நீ ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருக்கணும்னா உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும்.
அதாவது ஐடி கம்பெனிலலாம் மேலே இருக்க வேலை பண்ண மாட்டோம், கீழே இருக்க வேலை பண்ணு 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 ராப்பகலாக வேலை வாங்குவோம். அது கீழே தத்துவம் போட்டிருக்கான், நீ ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருக்க வேண்டும் என்றால் உயரத்தில் இரு. என்னத்தை சொல்ல முடியும் உலகத்தில்? சத்தியம். ராஜா சொல்கிறான், இப்போ நான் என்ன பொய் சொல்கிறேனா அப்படின்னா, இல்லை ராஜா நாங்கள் ஐஷண்டு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தா சேனாநாயகர் கையில் விலங்கெல்லாம் போட்டிருக்கா. அப்பொழுது அவர் ஆனந்தமாக கண்களில் கண்ணீர் வழியே பஜனை பண்ணிட்டு இருக்கார். உடனே ராஜா முதல்ல அவரோட கை விலங்கு எடுத்து விடுங்கோன்னா, சேனாநாயகரை பார்த்து ராஜா கை கூப்பினா, மன்னிச்சுடுங்கோ அவளுக்கு விவரம் பத்தலை அப்படின்னு. உடனே சேனாநாயகர் சொன்னார், ராஜா மன்னிச்சுடுங்கோ, என் மேலே தான் குத்தம். நான் இன்னைக்கு உங்களுக்கு முடிவெட்ட வரணும், ஆனால் வர முடியலை, நான் பாட்டுக்கு பஜனை பண்ணிட்டு இருந்தேன். ராஜா சிரிச்சா, நான் விளையாடுறேளா, இப்போ தானே வந்து அழகாக மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டு முடியெல்லாம் விட்டு விட்டு போனது. ஒரு கை கூப்பினார், நான் வரவே இல்லை ராஜா, சத்தியமாக சொல்கிறேன், நான் பக்தாளோட பஜனை பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளோதான். ராஜா சொன்னா, இல்லையே நீங்கள் வந்தேளே. அப்போ ராஜாவுக்கு டக்குன்னு தோணித்த, அந்த எண்ணெயில் பாண்டுரங்கனுடைய ரூபம் தெரிஞ்சது இல்லையா, இந்த கிரீடம் எல்லாம் ஜொலிக்க ஜொலிக்க ஜொலிக்க. ராஜா, இப்போ எனக்கு ஒன்று புரியறதுன்னு கேட்டார். சேனாநாயகர், என்ன புரியறதுன்னு. இல்லை, நீங்கள் எனக்கு மசாஜ் எல்லாம் பண்ணிவிட்டு உடம்பெல்லாம் பிடிச்சு விடுற சமயத்தில் எண்ணெயில் நான் பார்க்கும் பொழுது பாண்டுரங்கனுடைய ரூபம் தெரிஞ்சது. நான் கூட நினச்சேன் என்னுடைய கற்பனையோ இல்லாட்டி உங்களுடைய பக்தியினால பாண்டரங்கனுடைய ரூபம் எனக்கு தெரியறதோன்னு நினச்சேன் அப்படின்னு. உடனே சேனாநாயகர், ராஜா நீர் பரம பாக்கியவான்னு ராஜா திருவடிகளில் விழுந்துட்டார். ராஜா கேட்டார், என்ன ஆச்சுன்னார். பிரபோ, நான் வரவே இல்லை, உங்களுக்கு இன்னைக்கு முடி வெட்டது பாண்டுரங்கன். இவ்வளோ பெரிய பாக்கியம் யாருக்கா கிடைக்குமா அந்த மாதிரிலாம் சான்ஸு? பிரதம மந்திரி வந்து முடி வெட்டி விட்டார்னா, ஜனாதிபதி வந்து முடி வெட்டி விட்டான். இவ்வளோ லெவலில் நம்ம இந்திரன்லாம் இருக்கானே, இந்திரன் சந்திரன், யாராவது ஒரு பையன் வந்து வெட்டுவானா? ஒருத்தனும் வரமாட்டான். நவகிரகங்களில் யாராவது சனீஸ்வரன் வந்து முடியா வெட்டுவார், தலைவனா வெட்டுவார். பாண்டுரங்கன் வருவான். பாண்டுரங்கன் பண்டரீநாதன் கருணாசாகரன். உடனே ராஜா நடுங்கிறார். அவருக்கு ஒரே சந்தோஷம், ஐயோ இன்னும் ஒரு தடவை வந்து தலையை கோதி விட்டா தேவையில்லையே, சுகத்தை அனுபவிச்சு விட்டார் இல்லையா. உடனே ராஜாவுக்கு ஒன்றும் புரியலை. நிஜமாவா நிஜமாவா நிஜமாவா? பாண்டுரங்கனா எனக்கு உடம்பு பிடிச்சு விட்டது, பாண்டுரங்கனா எனக்கு விரல சொடுக்கு எடுத்து விட்டது, பாண்டுரங்கனா என் தலையை கோதி விட்டது, பாண்டுரங்கனா என் முடியை வெட்டி விட்டது, பாண்டுரங்கனா எனக்கு அரப்பு போட்டு சேக்காப்படி போட்டு எனக்கு குளிப்பாட்டி விட்டுருக்கானா பிரபு, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். ராஜா கதறான். இவர் கேட்கிறார், எப்படி இருந்தா சொல்லுங்களே. சேனாநாயகர் கேட்கிறார். ராஜா சொன்னா, உன்ன மாதிரியே இருந்தார், அப்படியே உங்களை மாதிரி தான் இருந்தார். இல்லை பிரபு, நீங்க எண்ணெயில் பார்த்தேன், எப்படி இருந்தார்? அவ்வளவு அழகா இருந்தார். எத்தனை அழகுனா, எல்லா திக்குகளிலும் பிரகாசிக்கும்படியான கிரீடம். சங்கரர் சொல்றார், கிரீடோஜ்வலத் என்ன, கிரீடங்கள் ஜொலிக்கும்படியான கிரீடத்தோட கிரீடோஜ்வலத் சர்வதிக், அதாவது எல்லா திக்குகளையும், சரியா, கிரீடம் ஜொலிக்கும் எல்லா திக்குகளிலும் பிரகாசிக்கும்படியான கிரீடத்தை தரிச்சுண்டு. கிரீடோஜ்வலத் சர்வதிக் பிராந்த பாகம் சுரைர் அர்ச்சிதம் திவ்ய ரத்னைஹி அனர்க்கியைஹி. இந்த திவ்ய ரத்னைஹி அந்த இடத்துல அப்புறம் அனர்க்கியைஹி சொல்லணும். திவ்ய ரத்னை அப்புறம் இரு ஆவும் சேர்ந்து ராவா இருக்கு. திவ்ய ரத்னைஹி அனர்க்கியைஹி திரிபாங்கா கிருதிம் பர்ஹ மால்யாவதம்சம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். இதில் ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவத்தை சங்கரர் சொல்கிறார். பாண்டுரங்கனை கிருஷ்ணனா பார்க்குறார். சரியா, பாண்டுரங்கன் தலையில் பார்த்தெல்லாம் மயில்பீலி வைக்கவே மாட்டான். கிருஷ்ணன் மயில்பீலி இல்லாத ஒரே கிருஷ்ணன்னா பாண்டுரங்கன். உடுப்பி கிருஷ்ணன், துவாரகாதீசன் எல்லாருக்கும் ஒரு மயில்பீலி வச்சுடுவான். இதில் மயில்பீலி வச்சுட்டு இருக்கிற திரிபங்கி ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணனா பாண்டுரங்கன் இவருக்கு காட்சி கொடுக்கிறான். கிரீடோஜ்வலத் சர்வதிக் பிராந்தபாகம் சுரைர் அர்ச்சிதம். சுர அப்படின்னா தேவர்கள்னு அர்த்தம், அசுரா அப்படின்னா அசுரர்கள்னு அர்த்தம். சுரைர் அர்ச்சிதம், சுரர்கள் அர்ச்சிக்கும்படியாக. சுரைர் அர்ச்சிதம் திவ்ய ரத்னைஹி
அனர்க்கேஹி, அதாவது விலை மதிப்பிட முடியாத திவ்யமான ரத்னங்களை கொண்டு இந்த தேவர்கள்லாம் பாண்டரங்கனை அர்ச்சிக்கிறார். பிரத்யக்ஷமா சங்கரர் பார்த்துட்டு சொல்றார், சுரைர் அர்ச்சிதம் திவ்ய ரத்னைஹி அனர்க்கேஹி. இப்பெல்லாம் நிறைய பேர் நவரத்ன மோதிரம் எல்லாம் போட்டு பார்த்துருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் மனசுக்குள்ள நிறைய ரத்னத்தை கொட்டி வச்சுக்கோங்க. டெய்லி பாண்டரங்கனுக்கு ரத்னத்தினால ஒரு அர்ச்சனை. நல்லா இருக்கு இல்லையா கேட்கறதுக்கு? முத்துனால அர்ச்சனை. பாண்டரங்கனுக்கு ஒரு முத்தங்கி சேவை பண்ணி பாருங்க. ரங்கநாதனுக்கு முத்தங்கி சேவை மாதிரி பாண்டரங்கனுக்கு ஒரு முத்தங்கி சேவை. ஒரு நாள் பகவானுக்கு ரத்ன அங்கி, ரத்னத்தை பதிச்சு ஒரு ட்ரெஸ் பண்ணி அப்படி ரெட் கலரில் போட்டு விடுங்க. ஒரு நாள் மரகத பச்சை, நல்ல மரகத பச்சையை போட்டு அழகாக கிரீடம் எல்லாம் போட்டுலாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பான். நீங்கள் என்ன காம்பினேஷன் போட்டாலும் அழகாக இருப்பான். ஒரு நாள் மரகத கிரீடம், அழகான ரத்ன சட்டை, அழகாக வைர பீதாம்பரம் தக தக தகான்னு சொல்லிக்கும். அப்படி பண்ணுங்க. வெரைட்டியா ரத்ன கிரீடம் கொடுங்கோ, ரத்ன கேயூரம் கொடுங்கோ, முத்து வளை கொடுங்கோ. முத்து நகர் தானே, முத்துக்கு என்ன குறவா? முத்து முத்தா கொடுங்கோ. நீங்கள்லாம் முத்து தானே, உங்களெல்லாம் கொடுத்துட்றேன் நான், அவ்வளோதான். முத்து வளை, முத்து சலங்கை,